பக்தர்கள் குழந்தை வடிவ கிருஷ்ணனை வேண்டியபடி ஊஞ்சலை உன்னத தொட்டிலை உற்சாகமாக ஆட்டும் காட்சி பக்தி பரவசத்தை உண்டாக்குகிறது. தங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ குழந்தை செல்வம் வாய்க்க வேண்டும் என்ற பேராவலில் முதியோரும் இந்த தொட்டிலை ஆட்டி கிருஷ்ணனை வேண்டிக் கொள்கிறார்கள். இப்படி தொட்டிலை ஆட்டி கிருஷ்ணனை வேண்டிக் கொள்ளும் இந்த உற்சவம் டோலோற்சவம் என்று பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த டோலோற்சவத்தின் மகிமைகள் என்னென்ன? இந்த ஆலயத்தின் சிறப்புகள் என்னென்ன? நவநீத கிருஷ்ணன் கோவில்ங்கிறது 730 வருஷம் பழமையானது. இங்கே இருக்கும் நவநீத கிருஷ்ணனை எல்லாரும் பார்த்தீர்களானால் வயிறு முட்ட வெண்ணெய் சாப்பிட்டு விட்டு 2 கைகளிலும் வெண்ணெய் எடுத்துக்கொண்டு யசோதை எங்கேயாவது வந்து விடுவாளோ என்று பயந்து ஒரு கால் முன்ன வைத்து ஓடுவது தயாராக உள்ள நிலையில் இருக்கும் சிலை. இந்த நவநீத கிருஷ்ணன் ஒரு வரப்பிரசாதி. புத்திர பாக்கியம் போகணுங்கிற தம்பதிகளுக்கு மனமாற அவங்க பிரார்த்திச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்குங்கிற நம்பிக்கை பல காலமாக இருக்கிறது. இந்த புத்திர பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் கடந்த 5 மாதங்களாக ஒவ்வொரு ரோகிணி நட்சத்திரம் என்று மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து அபிஷேகங்கள் செய்து உற்சவருக்கும் அபிஷேகம் செய்து இந்த சிறிய நவநீத கிருஷ்ணனை ஊஞ்சலில் வைத்து இந்த டோலோற்சவம் என்கின்ற ஒரு வைபவமானது வெகு சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. கடந்த 5 மாதங்களாக இனியும் எப்பொழுதும் இது தொடர்ந்து நடைபெறும். மிக ஆர்வத்துடன் இந்த கோவிலில் வந்து விஷயங்கள் தெரிந்து இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பூஜையில் பங்கேற்று கொண்ட ஒரு தம்பதியினர் மெட்ராஸிலேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் பரவ வேண்டும், எல்லோருக்கும் இந்த மாதிரி நன்மை உண்டாக வேண்டும் என்று ரோகிணி தினத்தன்று சிறப்பு பூஜைகளும் அர்ச்சனைகளும் செய்து பால் பாயாசம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இன்று இங்கு வந்த உங்கள் எல்லோருக்கும், முக்கியமாக தம்பதிகளுக்கு, நீங்கள் எந்த பிரார்த்தனைக்காக இந்த கோவிலில் வந்து நவநீத கிருஷ்ணனை சேவித்து இந்த டோலோற்சவில் கலந்து கொண்டீர்களோ, உங்கள் மனதில் என்ன ஆசை நிறைவேறும் என்று நினைக்கிறீர்களோ அது நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் என்று நான் நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் நமது நவநீத கிருஷ்ணன் அப்படிப்பட்ட வரப்பிரசாதி. இறுதியாக கற்பூர ஆரத்தி கருணையுள்ள கிருஷ்ணனுக்கு காட்டப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் நெஞ்சமெல்லாம் நெகிழ உள்ளமெல்லாம் உருக இந்த பரவாசு தேவனின் பாத மலர்களை நெஞ்சில் நிறுத்தி கற்பூர ஆரத்தியை தொட்டு வணங்குகின்றார்கள். மேலச்செவல் கிராமத்தில் இருக்கும் இந்த நவநீத கிருஷ்ணனை தொழுது பிள்ளையில்லா குறைதனை தவிர்த்து பேரருள் பெற்று வாழ்வீர். தேசமாணிக்கம் சீனிவாச பெருமாள் ஆலய சம்பிரோஷணத்தையும் மேலச்சேவல் நவநீத கிருஷ்ணன் ஆலய டோலோற்சவத்தையும் கண்ட பக்தர்கள் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது திண்ணம். ஓம் நாராயணாய.